நேர்மையின் பரிசு. ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு அம்மா குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவி ஒரு நாள் தன்னோட குழந்தைங்களுக்காக உணவை எடுத்துக்கிட்டு வேகமா தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படி பறந்து போகையில எதிர்பாராத விதமா ஒரு மரத்துல மோதி மீனு குருவி கீழே விழுந்துடுச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு கழுகு ஒண்ணு வந்துச்சு. மீனு விழுந்து கிடக்கிறத பார்த்த கழுகு மீனு குருவியோட பக்கத்துல போச்சு. இது மீனு குருவி இல்ல, இது ரொம்ப நல்ல குருவி. இதுக்கு என்ன மீனு? எழுந்துரு, உனக்கு என்ன ஆச்சு? கழுகண்ணாச்சு, என்னால இப்ப எதையும் சரியா பார்க்க முடியல. தயவு செஞ்சு நீங்க என்ன என் வீட்டுல கொண்டு சேர்த்துடுங்க. ஐயோ பாவம் இந்த குருவி. நீ கவலைப்படாத குருவி, நான் உன்னை உன் வீட்டுல கொண்டு சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்ன கழுகு அது சொன்னபடியே மீனு குருவிய அதனோட வீட்டுல சேர்த்துடுச்சு. அம்மா, எங்களுக்கான உணவு எங்கம்மா? காலையில இருந்து நாங்க எதுவுமே சாப்பிடல. மகளே சாரா, அம்மா உனக்காக உணவு எடுத்துட்டு தான் வேகமா பறந்து வந்தேன். ஒரு மரக்கிளையில மோதி அம்மா கீழே விழுந்துட்டேன். என்னால இப்ப எதையுமே சரியா பார்க்க முடியலம்மா. அம்மா, எங்களோட டீச்சர் சொல்லிருக்காங்க, நமக்கு கண்ணுல எதுவும் பிரச்சனைனா கண்ணாடி போட்டா சரியாகிடுமா. ஆமா சாரா, எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அதுக்கான காசு இப்ப அம்மா கிட்ட இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா காசு சேமிச்சு வச்சுதான் நமக்கான கண்ணாடியை வாங்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி உணவு கொண்டு வருவேன்னு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப களைப்பா இருந்ததுனால அது தன்னோட வீட்டுல ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. தங்கச்சி, நாம நாளைக்கு மிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அம்மா ஸ்கூலுக்கு தர காசுல நான் 5 ரூபாய் சேமிச்சு வச்சிருக்கேன். அந்த காசை எடுத்துக்கிட்டு நாம மிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரி அக்கா, நாளைக்கு நானும் உங்க கூட வரேன். அப்படியே காலை நேரம் வந்துச்சு. அக்கா தங்கச்சி 2 பறவைகளும் தான் அம்மாவுக்கு கண்ணாடி வாங்குறதுக்காக மிட்டு அங்களோட ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்து போனாங்க. மிட்டு அங்கிள், எங்க அம்மாவால எந்த பொருளையும் சரியா பார்க்கவே முடியல. எங்க அம்மாவோட பார்வை குணமடைய எங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணாடி வேணும். சரி பசங்களா, தாராளமா தரேன். ஆனா ஒரு கண்ணாடி 500 ரூபாய் ஆகும். உங்ககிட்ட காசு இருக்கா? ஐயோ, எங்க கிட்ட வெறும் 5 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன குழந்தைங்க ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கிருந்து பறந்து போனாங்க. அக்கா அக்கா, நம்ம அம்மாவால இனிமே பார்க்கவே முடியாதா? நம்ம அம்மாக்கு பார்வை எப்ப சரியாகும்? மோனு, நம்ம அம்மா மறுபடியும் கண்ணாடி போட்டுக்கிட்டா அவங்களால பழைய மாதிரி பார்க்க முடியும். ஆனா கண்ணாடியோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. இனிமே நம்ம அம்மாக்கு கண்ணாடி வாங்குறதுக்கு தேவையான காசை தான் நாம சேமிக்கணும் அப்படின்னு 2 சகோதரிகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் வானத்துல ஒரு விமானம் பறந்து போச்சு. அந்த விமானத்தை ஒரு பணக்கார புறா ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. குழந்தை சாராவோ அந்த விமானத்தை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு அந்த விமானத்துல இருந்து ஒரு பெரிய பேக் கீழே விழுறத குழந்தை சாரா பார்த்தா. அங்க பாரு, ஒரு விமானத்துல இருந்து பை கீழே விழுந்திருக்கு. அக்கா, அப்படின்னு வா, இப்பவே அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 சகோதரிகளும் வேகமா அந்த பை இருக்கிற இடத்த நோக்கி போனாங்க. அந்த பைய திறந்து பார்க்கும்போது அதுல நிறைய காசு இருந்துச்சு. ஐயா ஜாலி! அக்கா, இவ்ளோ காசு இருக்கு. இந்த காசை வச்சு நம்ம அம்மாவோட கண் பார்வையை சரி பண்ணிடலாம்ல? இல்ல மோனு, அது ரொம்ப தப்பு. நம்ம அம்மா நம்ம கிட்ட சொல்லிருக்காங்கல்ல, நமக்கு சொந்தமில்லாத பொருள் மீது நாம என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு 2 சகோதரிகளும் அந்த பையை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பசங்களா, இந்த பணப்பொட்டி உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? அம்மா, ஒரு பெரிய விமானத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த விமானத்துல இருந்து தான் இந்த பேக் கீழே விழுந்துச்சுமா. நானும் தங்கச்சியும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா அம்மா, இந்த பேக் நம்மளே வச்சுக்கலாமா? இந்த பேக் நம்ம கிட்ட இருந்தா நம்ம சீக்கிரமா பணக்காரங்களாகிடுவோம். மோனு, அது ரொம்ப தப்பு. நமக்கு சொந்தம் இல்லாத பொருள் மேல நாம என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது. ஆமாம்மா, நானும் இதேதான் தங்கச்சி கிட்ட சொன்னேன். ஆமா சோனு, ஆமா சாரா, நீ ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்க. அதே நேரத்துல மீனுக்குருவியோட குழந்தைகளுக்கு பணப்பை கிடைச்சிருக்கிற விஷயம் காட்டுல காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சது. காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலு, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஏதோ ஒரு பணக்கார பறவை விமானத்துல பறந்துகிட்டு இருந்த நேரம் இந்த ஒரு பணப்பொட்டி மேல இருந்து நம்ம காட்டுக்குள்ள விழுந்திருக்கு. மீனுக்குருவியோட குழந்தைங்களுக்கு தான் அந்த பணப்பொட்டி கிடைச்சிருக்கா. ராணி,
நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு நான் சரியா சொல்லவா? எப்படியாச்சும் அந்த குருவிங்க கிட்ட இருந்து அந்த பணப்பைய வாங்கி நமக்கு சொந்தமாக்கிக்கணும்னு யோசிக்கிற, சரியா? ஆமா காலு, நானும் அதை தான் யோசிக்கிறேன். அந்த குருவி கிட்ட போய் இது என்னோட பணப்பொட்டின்னு சொல்லி எப்படியாச்சும் அந்த பொட்டியை நான் வாங்கிட்டு வரேன். சரி ராணி, போயிட்டு வெற்றியோட திரும்பி வா. ராணிக்காகவும் அந்த பணப்பொட்டியை வாங்குறதுக்காக மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இன்னும் குழந்தைங்களுக்கு ஒரு பணப்பொட்டி கிடைச்சதே, அது வேற யாரோடதும் இல்ல, என்னோடது தான். கவலைப்படாதீங்க ராணி அக்கா, அது உண்மையாகவே உங்க பணப்பொட்டின்னா நான் நிச்சயம் உங்ககிட்ட கொடுக்கறேன். அம்மா, அந்த பணப்பொட்டியில எவ்வளவு ரூபாய் இருந்துன்னு சரியா சொல்லுங்க. இன்னும் அதுல நான் 1,00,000 ரூபாய் காசு வச்சிருந்தேன். இல்ல ராணி அக்கா, இதுல இருந்தே தெரியுது நீங்க போய் சொல்றீங்கன்னு. மீனு, தப்பா நினைக்காத. அத என் கணவர் காலு தான் காசை வச்சாரு, நான் தான் எடுத்துக்கிட்டு போனேன். அதுக்குள்ள எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு நான் பார்க்கல. அப்படின்னா சரி, அந்த பணப்பொட்டியோட நிறம் என்னன்னு சொல்லுங்க. அந்த பணப்பொட்டியோட நிறம் ஊதா கலர். இல்ல ராணி அக்கா, நீங்க மறுபடியும் தப்பான பதில தான் சொல்றீங்க. நீங்க இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம். அம்மா, என்னோட பணப்பைய எங்க வச்சேன்னு தெரியலம்மா. எங்க தேடியும் கிடைக்கல. அதுல 5,00,000 ரூபாய் காசு வச்சிருந்தேம்மா. மகனே, நீ கடைசியா உன்னோட விமானத்துல தான் உன் பணப்பைய கொண்டு போய் வச்ச. ஒருவேளை நீ பறந்து நம்ம வீட்டுக்கு வர நேரம் தான் அது விழுந்திருக்கணும். சரிம்மா, நான் விமானம் கொண்டு போன வழியெல்லாம் போய் தேடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த பணக்கார புறா மீனுக்குருவியோட காட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிச்சது. கிளியாரே, நீங்க எங்கேயாச்சும் என்னோட பணப்பொட்டிய பாத்தீங்களா? நான் இந்த காட்டுல தான் என் பணப்பொட்டிய தவற விட்டுட்டேன். ஆஹா, உங்க பணப்பொட்டிய பத்தி தான் இப்ப காட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டுல வாழ்ற மீனுங்கிற ஒரு குருவியோட பசங்களுக்கு தான் உங்க பணப்பொட்டி கிடைச்சிருக்கு. அந்த குருவி அந்த வேப்ப மரத்துல தான் வீடு கட்டி வாழுது அப்படின்னு மெட்டுக்கிளி சொன்னதும் புறா மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. குருவி, உன் குழந்தைங்களுக்கு கிடைச்ச பணப்பொட்டிக்கு சொந்தக்காரன் நான் தான். என் பணப்பொட்டிய தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு. கவலைப்படாதீங்க, இந்த பணப்பொட்டி உண்மையாகவே உங்களுடையதுன்னா நான் நிச்சயம் திருப்பி கொடுத்துடுறேன். நீங்க உங்களோட பணப்பொட்டியில மொத்தம் எவ்வளவு ரூபாய் வச்சிருந்தீங்க? குருவி, என்னோட பணப்பொட்டியில மொத்தம் 5,00,000 ரூபாய் காசு இருந்துச்சு. அம்மா, இந்த அங்கிள் உண்மையதான் சொல்றாரு. நான் விமானத்துல இந்த அங்கிளை தான் பார்த்தேன். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அந்த பணப்பொட்டியில முழுசா 5,00,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பணப்பொட்டியை எடுத்து புறா கிட்ட கொடுத்துச்சு. இந்த சந்தோஷத்துல மீனுக்குருவிக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துச்சு. ஐயோ, எனக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாம் புறான்னு. சகோதரி, உன்னோட நேர்மைக்கான பரிசு தான் இது. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாத. இத என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன புறா அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. மீனுக்குருவியோ அந்த காசு வச்சு தனக்குன்னு ஒரு கண்ணாடியையும் வாங்கிக்கிட்டு தன்னோட பசங்களையும் அது ரொம்ப நல்லா படிக்க வச்சது. குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம என்னைக்குமே நமக்கு சொந்தம் இல்லாத பொருள் மீது ஆசைப்படக்கூடாது. திற்குள் மீன் வளர்ப்பு. ஒரு அழகான காட்டுல ஒரு சமயம் ரொம்ப மோசமான நிலையில பஞ்சம் வந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு வேலையை செய்து தங்களோட சாப்பாடை சாப்பிட்டு வந்தாங்க. அந்த காட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி தன்னோட ஒரே பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. அம்மா, ஏமா எனக்கு தினமும் பழைய சோறும் பச்சை மிளகாயுமே தரீங்க? எனக்கு வித்தியாசமான உணவு சாப்பிடணும் போல இருக்கு. நான் இன்னைக்கு இந்த உணவை சாப்பிடவே மாட்டேன். எனக்கு இது வேண்டாம். மகளே சாரா, உனக்கே நல்லா தெரியும், குளத்துல இப்ப மீன் இல்ல. எனக்கு மீன் வியாபாரமும் சரியா நடக்கல. நீ இன்னைக்கு மட்டும் சாப்பிடு. நாளைக்கு அம்மா உனக்கு சுவையான உணவுகளை கொண்டு வருவேன். இல்லம்மா, நீங்க என்னைக்கும் இப்படிதான் சொல்றீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் இன்னைக்கு இந்த உணவை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு தன்னோட பொண்ணு சாரா சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பிறகு இன்னைக்காவது மீன் கிடைக்குங்கிற நம்பிக்கையில மீன் பிடிக்கிற வலையை எடுத்துக்கிட்டு அது ஆற்றங்கரையை நோக்கி போச்சு. அப்படி நதிக்கரைக்கு வந்த மீனுக்குருவி நதியையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் தினமும் வலையை எடுத்துக்கிட்டு இந்த நதியில வந்து மீன் பிடிக்கிறேன். ஆனா கொஞ்ச நாட்களா என் வலையில எந்த மீனுமே சிக்க மாட்டேங்குது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தா நானும் என் பொண்ணும் பசியிலேயே செத்துடுவோம் போல இருக்கு.
கடவுளே, இன்னைக்காவது என் வலையில நிறைய மீன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட வலைய அந்த நதிக்குள்ள போட்டுச்சு. கொஞ்ச நேரமா மீன்களுக்காக அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. பிறகு வலைய வெளியே எடுத்து பார்த்த நேரம் அதுல எந்த மீனுமே சிக்கல. இருந்தாலும் மீனுக்குருவி நம்பிக்கை இழக்காம அந்த நதியில திருப்பி திருப்பி வலைய போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எல்லா முறையும் அதுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. சோர்ந்து போன மீனுக்குருவி தன்னோட நிலைமைய நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுச்சு. கடவுளே, இது என்ன சோதனை? என் வீட்டுல கடைசியா இருந்த சாப்பாடும் தீர்ந்துடுச்சு. உழைத்து வாழணும்னு நினைச்சாலும் என் உழைப்புக்கேத்த கூலி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டு இருந்துச்சு. மீனுவோட அழுகை சத்தம் அந்த நதியில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த கடல் தேவதைக்கு கேட்டுச்சு. அட, இந்த குருவி எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கு? என்னால இந்த குருவிக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்யற உதவிக்கு இந்த குருவி தகுதியானதான்னு நான் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீர்தேவதை அந்த தண்ணில இருந்து மேல வந்தாங்க. அப்படி மேல வந்த நீர்தேவதை ஒரு மீனா மாறி கரையில வந்து விழுந்தாங்க. அந்த மீனை பார்த்ததுமே அழுதுகிட்டு இருந்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கடவுள் தான் எனக்காக இந்த மீனை அனுப்பியிருப்பாரு. இந்த மீனை வச்சு என் பொண்ணு கேட்டபடியே அவளுக்கு ருசியான உணவை நான் இன்னைக்கு சமைச்சு கொடுக்க போறேன். குருவி குருவி, தயவு செஞ்சு நீ என்ன கொன்னு சாப்பிடாத. நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்ன மறுபடியும் தயவு செஞ்சு தண்ணிக்குள்ள விட்டுரு. என்ன, நீ பேசுறியா? உன்னால பேச முடியுமா? ஆமா, நான் ஒரு பேசக்கூடிய மீன். என்னோட குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சின்னவங்க. நீ என்ன உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன்னா என் குழந்தைங்க என்ன காணாம ரொம்ப அழுவாங்க. தயவு செஞ்சு என்ன தண்ணிக்குள்ள விட்டுரு. நான் வாழ ஆசைப்படுறேன். ஐயோ பாவம், இந்த மீன் அதோட குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது. நான் இன்னைக்கு பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் இந்த மீனை அதனோட குழந்தைங்க கிட்ட சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த மீனை தன்னோட கைகளால எடுத்து தண்ணீருக்குள்ள விட்டுச்சு. அப்படி தண்ணிக்குள்ள போனதுமே அந்த மீன் தன்னுடைய உண்மையான உருவமான நீர்தேவதையின் உருவத்தை பெற்றது. அழகிய சிறிய குருவி, உன்னுடைய செயலை பார்த்து நான் வியக்கிறேன். நீ மிகவும் இரக்கமுள்ள குருவி. உன்னுடைய இந்த இரக்க குணத்திற்கு நான் ஒரு பரிசினை தரப்போகிறேன். நீர்தேவதையே, உங்களை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீர்தேவதையும் மீனுக்குருவியோட முன்னாடி ஒரு மந்திர மீனை வர வச்சாங்க. குருவி, உன்னுடைய வீட்டிற்குள் ஒரு சிறிய அளவு குளத்தை தோண்டு. அதில் இந்த மந்திர மீனை போடு. மறுநாள் காலையில் உனக்கு தேவையானது உனக்கு கிடைத்துவிடும். நீர்தேவதையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களால தான் நான் இனிமே பசியே இல்லாம தூங்க போறேன். நீங்க செய்த இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மந்திர மீனை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி போச்சு. ஐயா ஜாலி, அம்மா எனக்காக மீன் கொண்டு வந்திருக்காங்க. அம்மா அம்மா, இந்த மீனை சீக்கிரம் சமைச்சு கொடுங்க. மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரா, இந்த மீன் சாப்பிடுறதுக்கு இல்லம்மா, இது எனக்கு நீர்தேவதை கொடுத்த பரிசு. நம்ம வீட்ல ஒரு குளத்தை தோண்டி இந்த மந்திர மீனை அதுக்குள்ள போட சொன்னாங்க. நிஜமாவாமா? அப்படின்னா சீக்கிரம் வாங்க, குளத்தை தோன்றதுக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி நீர்தேவதை சொன்னபடியே தன்னோட வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குளத்தை தோண்டுச்சு. அந்த மந்திர மீனை அதுல போட்டதுமே மீனுக்கு உயிர் வந்து அந்த குளம் முழுவதும் சுத்தி திரிஞ்சது. அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில குழந்தை சாரா ஆசையா அந்த குளத்தை வந்து பார்த்தா. அந்த குளம் இருந்ததை விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய மீன்கள் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, சீக்கிரம் எழும்புங்க, பாருங்க நம்ம குளம் எவ்வளவு பெருசா மாறி இருக்குன்னு. சாராவோட இந்த சத்தத்தை கேட்டதும் மீனுக்குருவி தூக்கத்துல இருந்து முழிச்சுது. அடடா, அந்த நீர்தேவதையோட பரிசு ரொம்ப அழகா இருக்கு. இத வச்சு நம்மளோட பசிய நாம தீர்த்துக்கலாம். பிறகு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த குளத்துல வலைய போட்டு மீனை பிடிக்க ஆரம்பிச்சது. பிறகு தான் பிடிச்ச மீனை எல்லாம் ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போச்சு. ரொம்ப நியாயமான விலைக்கு அந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு மீன்களை விற்பனை பண்ணுச்சு. அதுல இருந்து கிடைச்ச காசுல மீனுவும் சாராவும் ரொம்ப சத்தான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே மீனுக்குருவி தன்னோட உடைஞ்ச வீட்டையும் சரி செய்தது. பிறகு தனக்கு கிடைச்ச காசுல நிறைய தானியங்களையும் செல்வங்களையும் வாங்கி தன்னோட வீட்டுல சேமிச்சது. ஒரு நாள் மீனுக்குருவி அந்த குளத்துக்குள்ள இருந்த மந்திர மீனை வெளியே எடுத்துச்சு. அம்மா அம்மா, என்னம்மா பண்றீங்க? இந்த மந்திர மீனை நாம வெளியே எடுத்துட்டா இந்த குளத்துக்குள்ள மீன்கள் வராது. எனக்கு தெரியும் சாரா,
இப்பதான் நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமான எல்லா செல்வங்களும் இருக்கு. இத மறுபடியும் அந்த நீர் தேவதை கிட்டயே நான் கொடுக்க போறேன். ஏமா இப்படி பண்றீங்க? இத நாமளே வச்சுக்கலாம். நாம அப்படி வச்சுக்கிட்டோம்னா மேலும் மேலும் செல்வந்தங்கள் ஆகலாம். இல்ல சாரா, அது ரொம்ப தப்பு. இந்த மந்திர மீன் நம்ம கிட்ட இருக்கிறத விட அந்த நீர் தேவதை கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மந்திர மீனை எடுத்துக்கிட்டு நதியை நோக்கி போச்சு. நீர் தேவதையே, இந்த மந்திர மீன் என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இத நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான அளவு செல்வங்களும் உணவு பொருட்களும் கிடைச்சிடுச்சு. ஆனால் குருவி, இந்த மீனை நீயே வைத்திருந்தால் உனக்கு மேலும் மேலும் பல செல்வங்கள் கிடைத்திருக்குமே. நீ எதற்காக இதை எனக்கே திருப்பி அளிக்கிறாய்? இந்த மாதிரி இரக்க குணமும் நேர்மையான குணமும் உள்ளவங்களுக்கு இந்த மீனை பரிசா கொடுங்க. எனக்கு இந்த மீன் எவ்வளவு உதவியா இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த மீன் உதவி செய்யட்டும். அழகிய குருவி, உன்னுடைய சிந்தனையும் நேர்மையும் கண்டு நான் வியப்படைகிறேன். சரி, நீ சொல்வது போலயே செய்கிறேன். பிறகு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இரக்க குணமுடையவர்களுக்கு கடவுள் சரியான நேரத்துல நிச்சயமா பரிசு கொடுப்பாரு. அந்த பரிசு நம்ம வாழ்க்கையே ரொம்ப. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். யாஷிகா, புகழினி, அன்பு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சித்விக், வெண்பா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விஷாந்த், கவுனேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரதேவ், பிரனிஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சஜி, சுபஸ்ரீ, ஆருத்னில், மகதி, ஆரோன், லியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நந்தினி, நவீன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சதீப், ரோஷன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வைஷு, யாஷிதா, சம்பத் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுனிலாதிரன், விஷால், விக்ரம், ஐஸ்வர்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரியா பேகம், ஆரிஃப், இஸ்ரத், நௌசன், அஸ்ரத், அஃப்ரத், ஃபசில், குடான் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் திவ்யா, ஹாய் அபுஷியா, ஹாய் அபுதஹீர், காயத்ரி, ரித்திக், இனியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுனேஷ், அருணா, சுனில் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தேவிகா, ஹாய் தேவஸ்ரீ, மதியா, ஹிதாயா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தேவசேனா, சமிதா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.